புதிய வீரர்களின் சரித்திரம் சொல்வோம். தேசப்பற்ற எல்லார் மனதிலும் எழுப்புவோம். வந்து விட்டார்கள் கிறிஷ் மற்றும் பால்டி பாய். பாரத் ஹை இது டால் ஹவுஸ் இல்ல ட்ரேஷ், இதுதான் கோலு பொம்மைகள். அதாவது இது டால் ஃபெஸ்டிவல் சவுத் இந்தியால விஜயதசமியின் போது கொண்டாடப்படுகிறது. நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க பல்டி பாய். எனக்கு இது கூட தெரியும். இவங்க தான் லக்ஷ்மி, இவங்க தான் சரஸ்வதி, இவங்க துர்காமா. சரி, அடுத்த லைன்ல இருக்கிற டால்ஸ பத்தி சொல்லு. சொன்னா நீ ஜீனியஸ் பா. இது யாரு? இவங்க தான் ராணி வேலு நாச்சியார். அப்புறம் இவங்க அவங்களோட பிரேவ் ஆர்மி கமாண்டர்ஸ் குயிலி அப்புறம் உடையார். குயின் கமாண்டர்ஸா? அப்படினா ஸ்டோரி டைம். ஹே சன்ஸ்கிருதி, ஸ்டோரி மோட் ஆன். வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களோட போராடின முதல் இந்திய ராணின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தன் தாய்மொழியை தவிர உருது, பிரெஞ்சு அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தோட ராணியா இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கும் அவங்கள வீரமங்கை, அப்புறம் இன்னைக்கும் அவங்கள பிரேவ் உமன்ற பேர்ல அறியப்பட்டவங்க. வல்லாரி, சிலம்பம், ஆயுதங்களோட யுத்தம் போடுற மார்ஷியல் ஆர்ட்ஸ், அப்புறம் குதிரை சவாரி, வில் வித்தையில அவங்க பிரபலமானவங்க. இந்த கதை ஆரம்பிக்கிற வருடம் 1772. ராணி வேலு நாச்சியார் சிவகங்கையில தன்னோட கணவர் ராஜா முத்துவடுகநாத தேவரோட ஆட்சி பரிபாலனம் பண்ணினாங்க. யோர் மெஜஸ்டி, பிரிட்டிஷ் கம்பெனி அரசு சார்பா உங்களுக்கான உத்தரவு. சிவகங்கை ராஜ்யம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க வரி செலுத்தணும். சிவகங்கை மக்கள் ஒன்னும் அடிமை கிடையாது உங்களுக்கு வரி செலுத்துறதுக்கு. How dare you refuse? Because he's the king. Sivagangai will not pay arbitrary taxes to British East India Company. Please convey this to your overlords in Madras. பிரிட்டிஷ் ஆபீசர் ராணி வேலு கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தையை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இங்கிலீஷ்ல. அவங்க ரொம்ப கோவப்பட்டு அவமானப்பட்டு அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. ஆனா இவங்க இப்ப சிவகங்கையை தாக்குவாங்க. மகாராஜா, நாம நம்ம படைய தயாரா வச்சுக்கணும். நாம சிவகங்கையில இருந்து இல்ல சின்ன மருது, காளையார் கோவில இருந்து சண்டை போடுவோம். ஏன்னா அங்க இருக்கிற ஆங்கிலேயர்களால காட்ட கடக்கவே முடியாது. ஆனா மகாராஜாவோட யோசனை ரொம்ப தப்பா இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராணி வேலு தன்னோட மகளோட வேளாச்சியோட கொளங்குடி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பாதுகாவலர் உடையால் ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வந்தாரு. ராணியம்மா, என்னாச்சு உடையார்? ஏன் நீ இவ்ளோ பயத்தோட வந்திருக்க? ராணியம்மா, ஆங்கிலேயர்கள் காளையார் கோவில் காடை கடந்துட்டாங்க. என்ன? அப்புறம் உங்க மகாராஜாவை சுட்டு கொன்னுட்டாங்க. இப்ப ஆங்கிலேயர்கள் உங்களுக்குள்ள வராங்க. நீங்க சின்ன மருது பெரிய மருதோட சிவகங்கையை விட்டு சீக்கிரம் போயிடுங்க. நீங்க எல்லாரும் பின்பக்க வழியா போயிடுங்க. நான் இங்கிருந்து ஆங்கிலேயர்களை தடுத்து நிறுத்துறேன். ராணி தன் மகள் வெள்ளாச்சி, அவர்களோட நம்பிக்கையான சின்னா, பெரிய முத்து, அப்புறம் தன் பாதுகாவலர்களோட சேர்ந்து பின்னணி வழியாக வெளியேறினார்கள். உடையல் கோயில் கேட்டுக்கு வெளியே வெள்ளையர்களோட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய வேலு நாச்சியார் எங்க இருக்காங்க? உடையல் ஆங்கிலேயர்களோடு தைரியமாக போராடினார். ஆனால் ஆங்கிலேயர்கள் இரக்கமில்லாமல் கொன்றார்கள். கண்ணிமிக்கும் நேரத்துல ஆங்கிலேயர்கள் ராணி வேலு நாச்சியாரோட ராஜ்யத்தை பறிச்சுட்டாங்க. ராணி வேலு நாச்சியார் சிவகங்கையை விட்டு திண்டுக்கல் போயிட்டாங்க. அங்க கோபால் நாயருங்கிறவரு அவங்களுக்கு அடிக்கலம் கொடுத்தாங்க. அவரு ஆங்கிலேயர்களை எதிர்க்கறதுக்கு உதவியும் செஞ்சாங்க. ராணி வேலு நாச்சியார் போர் புரியும் தந்திரங்களை ஆரம்பித்தார். பெரிய மருது, நீங்க திரும்பவும் சிவகங்கைக்கு போயிடுங்க. அங்க இருக்க உளவாளிகளுக்கு வளைய வரீங்க. சின்ன மருது, நீங்க இங்க இருந்து என் கூட திண்டுக்கல்ல புது படையை தயார் பண்ணுங்க. சொல்லி வச்ச மாதிரியே போர் தந்திரங்களை சின்னாவும் பெரியாரும் ஆரம்பிச்சு விட்டாங்க. ராணி தன்னே மாதிரி பெண்கள் படைக்கு சிலம்பம், வெள்ளாரி, வால் பயிற்சி, குதிரை சவாரி இது எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க தன்னதோட கழுகு பார்வையால குயிலி என்ற பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க தான் உடையாளின் படை வீரர்கள். குயிலி, இனிமே குயிலி உடையாளோட படைக்கு தளபதியா இருப்பா.
உடையாள் ராணி அம்மாவுக்காகவும் சிவகங்கைக்காகவும் தன்னோட உயிரையே விட்டாங்க. நீங்க எல்லாரும் உடையாள் ஆகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எல்லாத்தையுமே தயார் செய்யறதுக்கு 8 வருஷம் ஆயிப்போச்சு. அந்த நேரத்துல ராணி ஆங்கிலேயர்களுடன் சண்டை போடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த சமயத்துல திண்டுக்கல்ல இருக்க சுல்தான் ஹைதர் அலியை பாக்குறதுக்கு போயிருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹைதர் அலி அவர்களே. வாலேக்கும் அஸ்லாம். சிவகங்கையை விட்டு ஆங்கிலேயர்களை விரட்ட எங்களுக்கு உங்களோட உதவி வேணும். வாக்கு கொடுக்கறேன். கோட்டையில ஆங்கிலேயர்களை தோக்கடிக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவுறோம். இல்லங்க ஐயா, எங்களுக்கு உங்க உதவி இப்பவே தேவை. ஆர்கோட்டையை முற்றுகையிடணும்னு சொன்ன உடனே அதே சமயத்துல நாங்க சிவகங்கை மேல படையெடுப்போம். மிகவும் அற்புதம். ஆங்கிலேயர்களோட கவனம் ஆர்கோட்டையில இருக்கும். சிவகங்கையை காப்பாத்துறதுக்கு அவங்க கிட்ட அதிகமான படைகள் இருக்காது. இந்த தந்திரத்தை செயல்படுத்த நாங்க உங்களுக்கு 5000 வீரர்களை தரோம். மிக்க நன்றி. ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்ட பிறகு ராணி வேலு நாச்சியார், சின்னா, பெரியார் அப்புறம் குயிலி கூட சேர்ந்து மீட்டிங் போட ஆரம்பிச்சாங்க. ராணி அவர்களே, நீங்க சொன்னபடி சிவகங்கையில நான் உளவாளிகளை ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அற்புதம் பெரிய மருது. ராணி அவர்களை வணங்குகிறேன். ஹைதர் அலியோட 5000 வீரர்கள் வந்துட்டாங்க. நாம உடனே சிவகங்கை கோட்டையை முற்றுகையிடணும். நம்மளுடைய படை அவங்களோட படையை விட பெருசு சின்ன மருது. ஆனா ஆங்கிலேயர்கள் கிட்ட துப்பாக்கியும் ஆயுதங்களும் இருக்கிற வரைக்கும் நம்மளால அவங்களை ஜெயிக்க முடியாது. சிவகங்கை கோட்டையை விட்டு வந்து 8 வருஷம் ஆகுது. இன்னும் எவ்வளவு காலம் காத்துட்டு இருக்கணும்னு தெரியல. தாக்குதலுக்கு முன்னாடியே எப்படியாவது நாம அவங்களோட ஆயுதங்களை அழிச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளோட வெற்றி உறுதி ஆயிடும். கோயிலி, நீ சொல்றது நல்லா இருக்கு. ஆனா ராணி அவர்களே, ஆயுதங்கள் சிவகங்கை ஆயுத கடங்கள் இருக்கு. அங்க நாம எப்படி போக முடியும்? பெரிய மருது. ராணி அவர்களே, நம்மோட உளவாளிகள் சிவகங்கை கோட்டையில கூட இருக்காங்க. அப்ப விஜயதசமி தினத்தன்னைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அன்னைக்கு பூஜை பண்றதுக்கு பெண்கள் அரண்மனைக்குள்ள போவாங்க. அவங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. நான், குயிலி அப்புறம் உடையாளின் படைகள் பூஜைங்கிற பேர்ல அரண்மனைக்குள்ள நுழைவோம். அப்புறம் அந்த ஆயுத கிடங்க நாங்க மொத்தமா அழிச்சிருவோம். பிளான் போட்ட மாதிரியே ராணி வேலு, குயிலி அப்புறம் உடையலோட வீர பெண்மணிகள் விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கை பிளேஸுக்கு போய் சேர்ந்தாங்க. பெரியாவோட ஸ்பெயின் நெட்வொர்க் முதல்ல இருந்தே உள்ள இருந்துச்சு. இந்த பெண்கள் கையில பூஜைக்கு தேவையான சாமானை கொடுத்து கேட்ல நின்று கொண்டிருந்த ஆங்கிலேயர்களுக்கு சந்தேகமே வரல. அதுக்கப்புறம் அவங்கள உள்ள அனுப்பிட்டாங்க. உள்ள போன பிறகு ராணி வேலு அப்புறம் குயிலியும் அங்க சுத்தி சுத்தி பார்த்து எங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள இருக்க பெரிய ஸ்பை நெட்வொர்க் குயிலிய பொம்மைக்குழு ஸ்டேஜுக்கு போக சொல்லி செய்கை செய்தார்கள். எல்லா உடையல் போர் வீரர்களும் பொம்மைக்குழு கிட்ட போயிட்டு வணக்கம் செஞ்சாங்க. அப்புறம் திடீர்னு ஸ்டேஜுக்கு கீழே இருந்து ஸ்பை நெட்வொர்க் ஒளிச்சு வைக்கப்பட்டு இருந்த வாளு, வெள்ளாரி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஆங்கிலேயர் வீரர்கள் மேல போர் தொடுத்தார்கள். அதனால ஆங்கிலேயர்கள் அதிர்ந்து போனார்கள். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சுட்டு தள்ளுங்க. ஆங்கிலேயர்கள் சுட ஆரம்பித்து விட்டார்கள். அங்க இருந்த கூட்டம் இங்க அங்கன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உடையல் வீரர் பெண்மணிகள் பாம்பு இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர் வீரர்கள் சுட்டு கொன்று விட்டார்கள். யாருமே அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு 50 மீட்டர் வரைக்கும் கூட போக முடியல. இத பார்த்த குயிலி பயந்துட்டான். சீக்கிரம் வாங்க, உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ராணி. அதோ ஆயுத கிடங்கு அங்க இருக்கு கோயிலி. இவ்வளவு கிட்ட வந்துட்டு நம்மளால திரும்ப போக முடியாது. ஆயுத கிடங்குக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க நம்ம எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவாங்க. நாம ராணிய பாதுகாப்பா வெளியில கூட்டிட்டு போகணும். ஆயுதங்களை தூக்கி வீசிட்டு பூஜை தட்டை எடுத்துக்கோங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. உங்களோட ஆயுதத்தை என்கிட்ட கொடுத்துருங்க ராணி. குயிலி ராணி கிட்ட இருந்து வெள்ளாரிய வாங்கிக்கிட்டா. தன்னோட புத்திசாலித்தனத்தால தன்னோட வெள்ளாரிய அவளோட சேலையில சுத்தி வச்சுக்கிட்டா. அப்புறம் ராணியை கூட்டிட்டு வெளிப்பக்கமா போக ஆரம்பிச்சிட்டா. ராணி முன்னாடி, அவ ராணிக்கு பின்னாடி. இந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்காது. நீங்க சொல்றது உண்மைதான் ராணி. நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் குயிலி. ஆனா இப்போ வேண்டாம். நம்மளால இப்ப கூட ஏதாவது பண்ண முடியும் குயிலி. கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எப்படியாவது ஆயுத கிடங்கு சாலைக்கு போய் ஆகணும். ஒரு வேலை பண்ண நீ. குயிலி. எப்போ ராணிக்கு குயிலி கிட்ட இருந்து பதிலே வரலையோ அவங்க உடனே திரும்பி பார்த்தாங்க. அவங்க அதை பார்த்து அவங்களோட காலே நடுங்க ஆரம்பிச்சது. குயிலி தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் பாம்பு இருக்கும் இடத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார். ஆங்கிலேய வீரர்கள் இதை நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னால பாம்பு இருக்கும் இடத்து பக்கத்து வரைக்கும் அவ போயிட்டான். ஆங்கிலேய வீரர் ஒருவன் சுட்டு கொண்டிருந்தான். ராணி இதை பார்த்த உடனே கீழே இருந்த வெள்ளாரியை எடுத்துக்கொண்டாள். அந்த வீரனை இவள் தாக்கினாள்.
குயிலி ஓடிக்கொண்டே சேலையில் ஒளித்து வைத்திருந்த வெள்ளாரியை கையில் எடுத்தாள். பாம்புக்கு பாதுகாப்பாக இருந்த 2 காட்ஸை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் குயிலி கதவுல இருந்த மசாலா எடுத்துக்கிட்டான். எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். ராணியும் குயிலியும் கடைசி முறையா பாத்துக்கிறாங்க. ராணியோட கண் கலங்கியது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே குயிலி என்ன செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் குயிலி மசாலால பாம்பு இருக்கிற இடத்த தீ வச்சுட்டான். அவள் தன்னை தானே உயிர் தியாகம் செய்துட்டான். பெரியவங்க சின்னவும் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருந்தாங்க. அவங்க பெரிய சத்தத்தையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பாம்பு இருந்த இடம் எரிஞ்சிட்டு இருக்கிறதே பார்த்தாங்க. சிவகங்கை கோட்டையில போர் தொகுத்தார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி அட்டாக் ஆகும்னு என்னைக்குமே அவங்க கனவுல கூட கண்டதில்லை. அப்புறம் ராணி வேலு நாச்சியார் சிவகங்கையை திரும்பவும் கைப்பற்றி விட்டார். 8 வருட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் வேலு நாச்சியார் சிவகங்கை சிம்மாசனத்தில் அமர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி வழங்கினார். வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க! விஜயதசமி அன்னைக்கு ராணி வேலு நாச்சியார் சிவகங்கையை ஆங்கிலேயர் பிடியிலிருந்து விடுவிச்சாங்க. அப்புறம் இன்னைக்கும் இந்த விஷயத்துக்கு ஞாபகார்த்தமா விஜயதசமி நாளன்னைக்கு கொல்லங்குடி கோயில்ல அங்க இருக்கிற உடையாள் அம்மனுக்கு பூஜை நடத்துறாங்க. அப்புறம் சிவகங்கையில உள்ள வேலு நாச்சியாருக்கும் குயிலியோட சிலைக்கும் மக்கள் மாலையிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. அப்புறம் இந்திய அரசு 2008 வருஷத்துல அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஸ்டாம்பும் வெளியிட்டிருக்காங்க. பெருமையாக சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ்ட்ரிஷ் பல்டிபாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.